சன்ரைசர்ஸ் ஐதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் டெல்லி அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. ஆந்திராவின் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற முதல் லீக் ஆட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியும் சன்ரைசர்ஸ் ஐதராபாத் அணியும் மோதின. இந்த ஆட்டத்திற்கான டாஸில் வென்ற ஐதராபாத் அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. ஐதராபாத் அணி 18.4 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 163 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனது. ஹைதராபாத் தரப்பில் அதிகபட்சமாக அனிகேத் வர்மா 74 ரன்கள் எடுத்தார். டெல்லி அணி தரப்பில் மிட்செல் ஸ்டார்க் 5 விக்கெட்டுகளையும் குல்தீப் யாதவ் 3 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். தொடர்ந்து 164 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் டெல்லி அணியின் தொடக்க வீரர்களாக டு பிளசிஸ் மற்றும் ஜாக் பிரேசர் மெக்கர் களமிறங்கினார். தொடக்க முதலே இருவரும் அதிரடியாக ஆடினர். இதனால் அணியின் ரன்கள் மளமளவென உயர்ந்தது. இந்த இணை முதல் விக்கெட்டுக்கு 81 ரன்கள் சேர்த்த நிலையில் பிரிந்தது. இதில் மெக்கப் 38 ரன்னிலும் டு பிளசிஸ் 50 ரன்னிலும் அடுத்து வந்த ராகுல் 18 ரன்னிலும் அவுட் ஆனார். இந்த 3 பேர் விக்கெட்டையும் சியாஷன் அன்சாரி வீழ்த்தினார். இறுதியில் டெல்லி அணி 16 ஓவர்களில் 3 விக்கெட்டை மட்டும் இழந்து 166 ரன்கள் எடுத்து 7 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது.